உலகத்தை முதலில் சுற்றி வந்து எங்களை சந்திக்கிறார்களோ அவருக்கே ஞான பலர். நாரதா, வந்த காரியத்தை நன்றாக பார்க்கிறாய். அடடே, அப்படி இல்லை பிரபு, என்னை போய் தவறாக நினைத்து விட்டீர்களே. சரி, நான் போட்டிக்கு தயார், இப்போதே கிளம்புகிறேன். என்ன விநாயகா, ஏதோ புதிர் போடுகிறாயே? அம்மா, அப்பா, நீங்களே எனக்கு உலகம். உங்களை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றுவதற்கு சமம். அவர்கள் இருவரையும் சுற்றி வந்து ஞானப்பழம் பெற்றேன். இதுதான் ஞானம் அல்லவா? இது எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி. இந்த போட்டியில் தர்மம் இல்லை. என்னை ஏமாற்றி விட்டீர்கள். உழைப்பும் அறிவும் இரண்டும் அவசியம். ஆனால் அறிவோடு சிந்தித்தால் வெற்றி நிச்சயம் அல்லவா முருகா? உனக்கு தெரியாதா? முடியாது. எல்லோரும் சேர்ந்து என்னை ஏமாற்றி விட்டீர்கள். நான் இப்பொழுது கைலாயத்தை விட்டு வெளியேறுகிறேன். இனி எப்பொழுதும் இங்கு வரமாட்டேன். முருகா, போகாதே. அம்மையை விட்டு உன்னால் இருக்க முடியுமா? இல்லை, இல்லவே இல்லை. எனக்கு தான் அந்த ஞானப்பழம் கிடைத்திருக்க வேண்டும். என்னை ஏமாற்றி விட்டீர்கள். நான் செய்கிறேன். தம்பி, வேண்டுமென்றால் இந்த ஞானப்பழத்தை நீயே எடுத்துக்கொள். பாதி சாப்பிட்டு விட்டு எனக்கு தருகிறாயா அண்ணா? இது உனக்கே நியாயமா? எனக்கு எதுவும் வேண்டாம். நான் இப்பொழுதே செய்கிறேன். முருகா, நீ எங்கு போகிறாய்? நான் பட்டுப்புத்தகா தமிழ் பள்ளிக்கு செல்ல போகிறேன். அங்குதான் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். முருகா, அவங்க சென்று